தூத்துக்குடி பக்கத்துல முன்விரோதம் காரணமா பிரபல நடிகை தீபாவினுடைய தந்தை மேல கூலிப்படை ஏவி கொடூர கொலைவெறி தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவம் அந்த பகுதியில பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இது குறித்த செய்தி தொகுப்பை விரிவா பார்க்கலாம். மாயாண்டி குடும்பத்தார் கடைக்குட்டி சிங்கம், மண்டேலா, டாக்டர் உள்ளிட்ட பல திரைப்படங்களில் நடித்து பேரும் புகழும் பெற்ற நடிகை தீபா தொலைக்காட்சி சீரியல்களிலும் நடித்து வருகிறார். நடிகை தீபாவின் தந்தைதான் தூத்துக்குடி முத்தையாபுரம் மகாலட்சுமி நகரைச் சேர்ந்த புலவர் கணேசன். முத்தையாபுரம் பத்திரகாளியம்மன் கோவில் தர்மகர்த்தாவான இவர் கோவில் அருகே முன்னாள் முதல்வர் காமராஜ் சிலை அமைக்கும் பணிகளில் தீவிரமாக ஈடுபட்டு வந்தார். காமராஜர் சிலை அமைப்பதற்கு ஒரு தரப்பினர் ஆதரவும் மற்றொரு தரப்பினர் எதிர்ப்பும் தெரிவித்து வந்துள்ளனர். இந்த சூழலில் புலவர் கணேசன் கோவில் தர்மகர்த்தாவாக உள்ள நிலையில் தங்கசேகர் என்பவர் கோவிலில் செய்த ஊழல் குறித்து புலவர் கணேசன் வெளிக்கொண்டு வந்து தட்டி கேட்டதால் இருதரப்புக்கும் இடையில் பகை மூண்டதாக தெரிகிறது. காமராஜர் சிலை நிறுவுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தங்கசேகரின் அண்ணன் ஜெகதீசன் மதுரை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். 2 ஆண்டுகள் நடைபெற்ற இந்த வழக்கில் இறுதி தீர்ப்பு நடிகை தீபாவின் தந்தை புலவர் கணேசனுக்கு சாதகமாக வந்தது. நீதிமன்ற தீர்ப்புக்கு பின் கடந்த 1.5 ஆண்டுகளாக அரசு அதிகாரிகளிடம் முறைப்படி போராடி சிலை அமைப்பதற்கான இறுதி அனுமதியும் புலவர் கணேசன் பெற்றுள்ளார். நீதிமன்ற தீர்ப்பும் அரசு அனுமதியும் புலவர் கணேசனுக்கு சாதகமாக வந்ததால் ஆத்திரமடைந்த எதிர்த்தரப்பினர் அவரை தீர்த்து கட்ட முடிவு செய்தனர். சம்பவத்தன்று முத்தையாபுரம் பகுதியில் புலவர் கணேசன் டீக்கடையில் நின்று கொண்டிருந்த போது அவரை ஒரு கும்பல் கண் இமைக்கும் நேரத்தில் அரிவாளால் கொடூரமாக வெட்டி சாய்த்தது. இரத்த வெள்ளத்தில் அவர் அலறியடித்து கீழே விழவே கொலைகார கும்பல் அங்கிருந்து தப்பியோடியது. நீதிமன்ற தீர்ப்பும் அரசு அனுமதியும் எனக்கு சாதகமாக வந்ததால் ஆத்திரமடைந்த எதிர்த்தரப்பினர் கூலிப்படையை ஏவி என்னை கொடூரமாக கொலை செய்ய முயன்றனர் என பாதிக்கப்பட்ட புலவர் கணேசன் வாக்குமூலம் அளித்துள்ளார். இந்த ஜெகதீசன் என்பவர் எங்கள் பகுதியில் சிலையை வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி மதுரை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து வந்தார். இப்போது அந்த வழக்கு எங்களுக்கு சாதகமாக முடிந்தது. நம்ம பயலால் நமக்கு ஒரு தீங்கு வராது அப்படின்னு நான் கொஞ்சம் அசால்ட்டாக இருந்தேன். ஆனால் அவங்க இப்போ ஒரு கூலிப்படையை வச்சு ஏவி ஒரு கடந்த ஞாயிற்றுக்கிழமை 3 பேர் வந்து என்ன மடக்கி வெட்ட ஆரம்பித்தாங்க. படுகாயமடைந்த புலவர் கணேசன் மீட்கப்பட்டு முதலில் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். பின்னர் மேல் சிகிச்சைக்காக அவர் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த தாக்குதல் சம்பவம் தூத்துக்குடியில் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ள நிலையில் முன்னாள் அமைச்சர் கீதா ஜீவன் மருத்துவமனைக்கு நேரில் சென்று சிகிச்சை பெற்று வரும் புலவர் கணேசனை சந்தித்து ஆறுதல் கூறினார். மேலும் இச்சம்பவம் குறித்து காவல்துறையினர் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். இக்கொடூர தாக்குதல் குறித்து முத்தையாபுரம் போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். முதற்கட்ட விசாரணையின் அடிப்படையில் இத்தாக்குதலில் தொடர்புடைய 3 பேரை போலீசார் அதிரடியாக கைது செய்துள்ளனர். மேலும் தலைமறைவாக உள்ள முக்கிய குற்றவாளிகள் உள்ளிட்ட மேலும் 2 பேரை போலீசார் தீவிரமாக வலை வீசி தேடி வருகின்றனர். நடிகை தீபாவின் தந்தை மீது கூலிப்படையை ஏவி கொலைவெறி தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவம் தூத்துக்குடி பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.